نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் காஃபிர்களின் உயர்குலத்தை சார்ந்த இரண்டு தலைவர்கள் அக்ரா பின் ஹாபிஸ், உயைனா இப்னு ஹிசுன் என்கின்ற இரண்டு தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சபை முழுக்க முழுக்க ஏழைகளால் சூழப்பட்டுள்ள ஒரு சபை. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முக்கியமான ஏழை சஹாபாக்களை கொண்ட சபை அது. வந்த இந்த இருவரும் ஏழைகள் இருக்கின்ற சபையில் நாங்கள் அமர மாட்டோம் என்று தயங்கி கொண்டு, இவர்களை அனுப்பிவிடுங்கள் அல்லது எங்களுக்கு வேறொரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்யுங்கள், நாங்கள் அமர்கிறோம் என்பதாக அந்த இரண்டு தலைவர்கள் சொல்கிறார்கள். சரி, வந்தவர்களுக்கும் ஹிதாயத்தை நாம் எத்தி வைப்போம், எனவே இவர்களை அனுப்பிவிட்டு இவர்களை அமர வைத்து நாம் இஸ்லாத்தை பற்றி சொல்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்ய நினைக்கிறார்கள். அதற்குள்ளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கின்றான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி, காலை மாலை அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடியவர்களையும் அழைக்கக்கூடியவர்களையும் நீங்கள் அனுப்பிவிட்டு துரைத்து விட்டு, யுரீதூன வஜஹு, இவர்களுடைய பொருத்தத்தை வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்து விட்டான். எனவே இவ்விருவரின் ஹிதாயத்திற்காக வேண்டி ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் விரட்டிவிட்டால் ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன், நபியே நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். எனவே இந்த மார்க்கம் முழுக்க முழுக்க ஏழைகளை முன்னிறுத்தி வளர்ந்த மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது எதனால் என்று நீங்கள் கேட்டால், இஸ்லாம் நற்குணத்தால் வளர்ந்தது, இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்ததால் வளர்ந்தது என்பதாக நாம் சொல்லிவிடலாம். அதனால தான் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிடம் நஜ்ஜாஷி மன்னர் கேட்ட வார்த்தை இது, முஹம்மதை பின்பற்றுபவர்கள் நளினமடைந்தவர்களா நலிந்தவர்களா அல்லது உயர்குலத்தை சார்ந்தவர்களா என்று கேட்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றுவது ஏழை சஹாபாக்கள் தான். அப்போ அந்த அளவிற்கு மார்க்கத்திலே ஏழைகளுக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் தருகின்றது. ஒரு செயலை செய்தால் அல்லாஹ் தஆலா நன்மை தருவான் என்பது வேறு, ஒரு செயலை செய்தால் அதில் அல்லாஹ்வே பெற்றுக்கொள்ளலாம் என்பது வேறு. ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு உணவளித்தால் அல்லது ஏழைக்கு நீங்கள் ஒரு தண்ணீர் கொடுத்தால் அதிலே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். மறுமை நாளில் ஒரு அடியான் வருவானாம், ஏன் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது, யா ரப்பு, உனக்கு எப்படி நான் சாப்பாடு தருவது, நீ தேவையற்றவனாச்சே என்று அந்த அடியான் கேட்க அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த அடியார் உன்னிடத்திலே வந்து சாப்பாடு கேட்டாரே, உணவு தண்ணீர் கேட்டாரே, நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை, அப்படி கொடுத்திருந்தால் அந்த செயலில் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஏழைக்கு உதவும் விஷயத்திலே தன்னை அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகின்றான். மார்க்கத்திலே பெரும்பாலான சட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், ஏழைகள் அந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டியே அந்த செயலே மார்க்கம் தடுத்திருக்கின்றது. உதாரணத்திற்கு நீங்கள் வட்டியை பார்த்தால் தெரியும், பணக்காரர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், கடன் வாங்கிய அந்த ஏழை கடனை கட்ட முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி செலுத்தி முழுக்க முழுக்க அவன் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். எனவே இஸ்லாம் வட்டியை ஹராமாக்குகிறது. உணவளிப்பது மார்க்கத்திலே மிகவும் சிறந்தது. இஸ்லாமிய மார்க்கம் அதை வலியுறுத்தி கூறுகின்றது. சிறந்த அமல் எது என்று கேட்டால் உணவை முதலிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும். அந்த அளவிற்கு ஒருவரின் வயிறை நிரப்புவது என்பது மார்க்கத்தில் மிகவும் ஒரு புகழுக்குரிய செயல். இருப்பினும் கூட எந்த ஒரு விருந்திலே எந்த ஒரு உணவு மஜ்லிஸிலே ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் அழைக்கப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த சபை, அந்த உணவு சபை என்பது, அந்த விருந்து என்பது பேச தொஆமுல் வலீமா, உணவுகளிலேயே மிகவும் கெட்ட விருந்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே ஒரு ஏழையை முன்னிறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற விஷயங்கள் ஏராளமான சிறப்புகள். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மிலா அஸ்ஸாஇ அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீன், ஒரு ஏழைக்கும் விதவை பெண்ணுக்கும் யார் உதவுகிறாரோ, அவருக்காக வேண்டி பாடுபடுகிறாரோ, கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி மார்க்கத்திலே போர் செய்கின்ற போர் வீரருக்கு சமமானவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு சமூகத்தின் வெற்றியை இஸ்லாமிய மார்க்கம் எதிலே நிர்ணயிக்கின்றது தெரியுமா? அந்த சமூகத்தில் உள்ள ஏழை
பாதுகாப்பாக இருந்தால், அவனுக்கான உரிமை முழுமையாக கொடுக்கப்பட்டால் அந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகம், அது அல்லாஹுவால் தூய்மைப்படுத்தப்பட்ட சமூகம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹபஷாவிற்கு சென்ற முதல் ஹிஜ்ரத் சென்ற அந்த சஹாபாக்கள் அங்கிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஹபஷாவில் வாழ்கின்ற பொழுது அங்கே நடந்த சம்பவங்களில் ஆச்சரியம் மிக்க சம்பவம் ஏதேனும் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு மூதாட்டி தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கின்றால், பின்னால் வந்த ஒரு வாலிபன் அந்த மூதாட்டியை தள்ளிவிட்டு அந்த பானையையும் உடைத்து விடுகிறார். எதுவுமே செய்ய முடியாமல் அந்த மூதாட்டி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் விதமாக சொன்ன வார்த்தை இது. அல்லாஹு தாலா ஆரம்ப மக்களையும் இறுதி மக்களையும் மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பான். அவன் அல்லாஹ் அரிசில இருந்து கொண்டு மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தீர்ப்பு வழங்குவான். அப்போது நீயும் வருவாய், நானும் வருவேன். அந்த இடத்திலே உன்னை விட என்னுடைய கை ஓங்கி இருக்கும். பாதிக்கப்பட்ட நான் அந்த இடத்திலே உன் மீது பழியை சுமத்தி நான் ஓங்கி நிற்பேன் என்று அந்த பெண்மணி சொன்னால், அந்த மூதாட்டி சொன்னால், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்று சஹாபா பெருமக்கள் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொன்ன வார்த்தை இது. சதகத் சதகத். அந்த வயதான மூதாட்டி மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லிவிட்டார். கைஃப யுகத்திசுல்லாஹு உம்மத்தன் லா யுஹது மின் ஷதீதிஹிம் லிதஈஃபிஹிம். எந்த ஒரு சமுதாயத்திலே பலகீனமான மக்களுக்கு உள்ள மக்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ, அல்லது அவர்கள் மூலமாக இவர்கள் தொந்தரவுகளை அனுபவித்தால் அந்த உம்மத் முழுக்க முழுக்க அசுத்தமான உம்மத்தாகும். அது அல்லாஹு தஆலா தூய்மையைப்படுத்த மாட்டான், அதற்கு எந்த ஒரு வெற்றியுமே அல்லாஹு தஆலா தரமாட்டான் என்று அந்த மூதாட்டியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதனால தான் இவ்வளவு கஷ்டங்களை ஏழைகள் உலகத்தில் அனுபவிக்கிறதுனால தான் மறுமை நாளிலே எல்லாரையும் விட ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். சில ஹதீஸ்களில் இப்படியும் வருகிறது, எல்லா நபிமார்களும் சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் நிறுத்தப்படுவார்கள். காரணம், உலகத்திலே அதிகம் செல்வம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலானவர்கள். எனவே நபியாக அவர்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த நபியை விட 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் நுழைந்து விடுவார்கள். ஒரு ஏழை நபியை விட முன்னோக்கி செல்கின்றார்கள் என்றால் சிறப்பை நீங்கள் உணர வேண்டும். ஒரு ஏழைக்கு கேள்வி கணக்கே கிடையாது. அவர் அனுபவித்த அந்த கஷ்டத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கூடுதல் சிறப்பு இதுதான். யதுகுலுல் ஃபுகரா உல் முஃமினீன் அல் ஜன்னத கப்ல அக்னியாயிஹிம் பி 500 ஆமீன். 500 வருடங்களுக்கு முன்பாக அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கத்திலே ஏழைகளோடு ஏழையாக, ஏழைகளில் ஒருவராக ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததின் காரணமாகத்தான் இன்று அளவுக்கும் கூட யூதர்கள் அங்கே ஏதேனும் கஷ்டங்களை அனுபவித்தால், மதீனாவிலே ஏதேனும் தொந்தரவுகளை அனுபவித்தால் முதலில் தீர்ப்புக்கு செல்வது யாரிடத்தில்? யூத பாதிரிகளிடத்தில் செல்ல மாட்டார்கள். முஹம்மதிடம் சென்றால் அவரிடத்திலே நீதி கிடைக்கும் என்று, ஏழைகளை சரியாக புரிந்தவர் முஹம்மது என்று யூதர்களும் அறிந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று தீர்ப்பை வாங்குவார்கள். அந்த அளவிற்கு மார்க்கம் ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தருகிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏழைகளுடைய கஷ்டங்களை புரிந்து வாழக்கூடிய சமூகமாக நம்மை ஆக்குவானாக. அவர்களுக்கு தாராளமான உதவிகளை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னதை போன்று போராளியின் நன்மையை வாங்குவதற்கும் மறுமை நாளிலே அவர்களோடு சுவனத்தில் நுழைவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.